பல்லுறுப்புக்கோவையின் மீப்போவ மற்றும் மீப்போம அதாவது ஹச்சிஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறேன். எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் பாருங்கள் x6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6ஐ வந்து நம்ம x³ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இந்த 1ஐயும் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை பாருங்களேன், a² - b² ஃபார்முலாவில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி விரிச்சு எழுதலாம்? a + b a - bன்னு விரிச்சு எழுதுகிறேன். ஏக்கு பதிலாக இந்த x², பிக்கு பதிலாக 1 போட்டு ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த x6 - 1ஐ இந்த மாதிரி விரித்து எழுதிக்கிட்டேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பல்லுறுப்புக்கோவை, அதாவது எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 நம்பரோட பெருக்குத்தொகையும் அந்த 2 நம்பரோட எல்சிஎம் ஹச்சிஎஃப் பெருக்குத்தொகையும் சமமாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக அந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒய் கண்டுபிடிக்கணும், அதை எழுதிக்கிறேன். இதே மாதிரி எல்சிஎம்மோட வேல்யூ நம்ம விரிச்சு எழுதணும்ல, அதை எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி ஹச்சிஎஃபோட வேல்யூ x + 1 அதையும் எழுதிக்கிட்டாச்சு. இப்போ இதுவும் கட் ஆயிரும். அப்போ y = x³ - 1 x + 1ன்னு வரும். இதுதான்